ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் நல்லவர், இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இருபெரும் அணிகளாக கிரகங்கள் பிரிந்து நிற்கும். அந்த இருபெரும் அணிகளில் இயற்கை சுபர்கள், இயற்கை பாவிகள் அப்படிங்கிற ரெண்டு குரூப் இருக்கும். இதில் இயற்கை சுபர்களாக முதன்மையானவராக குரு பகவான், அடுத்த நிலையில் சுக்கிரன், அதற்கடுத்த நிலையில் சந்திரன், கடைசியாக புதன் வருவார். இதில் இந்த சந்திரனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசித்திரமானதாக இருக்கும். இவர் வளர்பிறையில் ஒரு மாதிரியாகவும் தேய்பிறையில் ஒரு மாதிரியாகவும் மாறி செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர் அவர். கிட்டத்தட்ட அமாவாசை அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரனை முழு பாவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இவரும் முழு சுபர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறமாட்டார். புதனுடைய நிலைப்பாடையும் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தனியாக இருந்தால் நல்லவர், சுபர். வேறு சுபர்களோடு சேர்ந்திருந்தாலும் சுபர். ஆனால் பாவிகளோடு சேர்ந்துட்டா உடனே தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு தானும் ஒரு பாவிங்கிற மாதிரி மாறிடுவார். அப்போ இவரை சுபர் கணக்கில் இவரையும் எடுத்துக்க முடியாது. சுக்கிரனுடைய நிலைப்பாடு ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகம், நல்லவர் தான்னாலும் கூட இவருக்கு அதிகப்படியான பார்வை சிதறல் கிடையாது. ஒரே ஒரு இடத்த தான் பார்க்க முடியும். தான் நின்ற வீட்டிலிருந்து 7ஆம் இடம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே இவருடைய வலிமை சுருங்கி போய்விடும். அப்போ முழுமையான சுபகிரகம், வேறு பாவிகள் இணைந்தாலும் தன் நிலை மாறாத கிரகம்னா குரு மட்டும்தான். பாவக்கோள்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியனை அரை சுபர் அரை பாவின்னு ரெண்டுங்கட்டா நிலையில் தான் வச்சுருப்பாங்க. அவர் அரை சுபராகவும் அரை பாவியாகவும் வச்சுருப்பார். அவர் முழு பாவி கிடையாது. செவ்வாய் 3/4 பங்கு பாவக்கோள்களாகவும் 1/4 பங்கு சுபராகவும் வச்சுருப்பாங்க. ஆனால் செவ்வாய் இயற்கையிலே ஒரு யுத்த கிரகம். சண்டை, வம்பு, வழக்கு, ரத்தம், துணிகர செயல்கள், சடுதியில் உயிர் பிரிதல்னு அவர் கொடுக்குற பாவங்கள் ரொம்ப மிகுதியாகவே இருக்கும். அடுத்து முழுமையான பாவி, எந்த சூழ்நிலையிலும் நல்லவராகவே மாற மாட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் ராகு, கேது மற்றும் சனி, இந்த 3 பேரும் வந்துடுவாங்க. அப்போ இந்த பக்கம் 4 கோள்கள், அந்த பக்கம் 5 கோள்கள். இதில் சூரியன் ஒரு நடுநிலையாளர் அப்படிங்கிற மாதிரி 50-50 சாய்ஸில் இருக்கக்கூடியவர். நல்லவராகவும் செயல்பட்டு கெட்டவராகவும் செயல்படும் தன்மை கொண்டவர். இது லக்னத்தின் அடிப்படையில் பிரிவுகள் வரும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு சூரியனை நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 50-50 சாய்ஸ்ன்னு எடுக்கலாம். மிதுன லக்ன ஜாதகத்துக்கு அதேமாதிரி 50-50% எடுக்கலாம். கடக லக்ன ஜாதகத்துக்கு அவர் நல்லவர் ஆவார். சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு நல்லவர் ஆவார். கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 50-50 சாய்ஸில் வந்துடும். ஆனால் துலா லக்னத்துக்கு முழுக்க கெட்டவர் ஆயிடுவார். விருச்சிக லக்னத்துக்கு அவரே நல்லவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். தனுசு லக்னத்துக்கு நல்லவர் ஆவார். மகர கும்ப லக்னம் ரெண்டுக்குமே கெட்டவர் அப்படிங்கிற விதிக்கு கொண்டு வந்துடுவார். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக அவர் தான் செயல்படுவாருங்கிற போது 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு மாதிரி கலப்பாக செய்யக்கூடியவர். இந்த சனி, ராகு, கேதுகள் எந்த சூழ்நிலையிலும் நல்லவர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் தரக்கூடியவர்கள். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான அமைப்பு என்னென்னா, ஒரு ரிஷப லக்னத்திற்கோ ஒரு துலா லக்னத்திற்கோ முழு முதல் ராஜயோகாதிபதி யாருன்னு கேட்டால் அதை சனின்னு தான் கொண்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ சனி தான் முழுமையான நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாகிறார். ஒரு இயற்கை பாவக்கோள் இந்த இடத்துல எப்படி நல்லவராகிறாருங்கும் போது ஜோதிட சாஸ்திரத்தின் சூட்சமும், ஒரு கேந்திரம், ஒரு கோணம், இந்த 2 வீட்டுக்கும் ஒரே ஆள் அதிபதியாக வந்தால் அவர் நல்லவர் அப்படிங்கிற கணக்கில் வந்துடுவார். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நல்லவராக மாறுறாரு. அதுவே ஒரு துலா லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த வீட்டில் உச்ச வலிமையும் பெறதுனால இங்கேயும் இவர் நல்லவராக வர்றார். கிரகங்கள் எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி கொண்டவைகள் தான். இயற்கை சுபர்கள் பெரும் அளவில் கெடுதல்களை செய்வதில்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இயற்கை சுபர்கள் பெரும் அளவில் கெடுதல் செய்வதில்லை. இயற்கை பாவிகள் பெரும் அளவில் நன்மைகள் செய்வதில்லை அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான விதி தான். ஆனால் இது அப்படியே மாறி உள்டாவா, லக்னத்திற்கு தகுந்தாற் போல, நின்ற வீட்டிற்கு தகுந்தாற் போல, சேர்ந்த கிரகங்களுக்கு தகுந்தாற் போல, பார்க்கும் கிரகங்களுக்கு தகுந்தாற் போல தசாநாதர்களான கிரகங்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் வழிநடத்தி கொண்டு போகும் அற்புதத்தை நம் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கலாம்.
ஒரு தனுசு லக்ன ஜாதகர் குரு திசை நடக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார், என்னோட லக்னாதிபதி திசை என்ன எப்படி கெடுத்துரும்னு. ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு சின்ன புத்தி அவரை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இது சூட்சுமம். லக்னாதிபதி தான் திசை நடத்துகிறாரு, எந்த கெடுதலும் நடந்துராது அப்படின்னு நம்ம நம்பவே முடியாது. அதே மாதிரி ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் சனி திசை வரப்போது, ஐயோ அவ்வளோதான் போச்சு நான் முடிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருப்பார். ஆனால் அந்த சனி திசையில் நல்ல வேலை கிடச்சிருக்கும், வீடு கட்டியிருப்பார், திருமணம் நடந்திருக்கும், குழந்தைகள் பிறந்திருக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும், வெளிநாடு போயிட்டு வந்திருப்பார். இதுவும் சூட்சுமம் தான். அப்போ இங்கே யார் நல்லவர்? யாருமே இல்லை. யார் கெட்டவர்? யாருமே இல்லை. இதுதான் சூட்சுமம். சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அதை கிரகங்கள் செய்யும். தனக்கு கேந்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் குணங்களையும், தனக்கு திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்களின் குணங்களையும், தான் நின்ற வீட்டின் அதிபதியின் குண அதிசயங்களையும், தான் பெற்ற நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் ஒரு சிறு அளவிலான பலன்களையும், தன்னுடன் இணைந்து நிற்கும் கிரகங்களின் பிரதிபலிப்பையும் மொத்தமாக சேர்த்தே ஒரு ஜாதகருக்கு வழங்கும் தன்மை கொண்டவை. அதனால் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இவன் தான் நல்லவன், இவர் கெட்டவர் அப்படின்னு பிரிவு பார்க்க முடியவே முடியாது. ஆயினும் மூல நூல்கள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சிறந்தவர் நல்லவர் யார் அப்படின்னு தனித்தனியாக சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கெட்டவர் யாருங்கிறதையும் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மேச லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன், சந்திரன், குரு நல்லவர்கள். ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா புதனும் சனியும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி பகவான் ஒரு பாவக்கோள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாலும் மிதுன கன்னி லக்கணங்களுக்கு அவர் வந்து 50-50 சாய்ஸில் தான் வேலை செய்கிறவராக இருப்பார். ஏன்னா ஆதிபத்திய விசேஷத்தின்படி அவர் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வருவாருங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான், அவரே பாக்கிய அதிபதி. கன்னி லக்ன ஜாதகத்துக்கு ருணாதிபதி சனி பகவான், அவரே பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ ஒரு நல்ல வீடு ஒரு கெட்ட வீடுங்கிற ரெண்டையும் கலந்து தரக்கூடியவர். இப்போ ஒரு கடக லக்ன மிதுன லக்ன ஜாதகத்துக்கு நல்லவர்கள் யாருன்னா சுக்கிரனும் சனி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு கடக லக்ன ஜாதகத்திற்கு நல்லவர்கள் யார் அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 பேரையும் சொல்லலாம். இதில் குரு பகவானுக்கு ஒரு அவயோக வீடும் கூட சேர்ந்து வருங்கிறத மறந்துட முடியாது. சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு குரு செவ்வாய் நல்லவர்களாக வரும்போது சந்திரன் விரையாதிபத்தியம்ங்கிற ஒரு வீட்டையும் சேர்த்து தான் செயல்படுத்த தன்மை கொண்டவராக இருப்பார். கன்னி லக்ன ஜாதகத்துக்கு புதனும் சனியும் நல்லவர்கள், குரு சுக்கிரனும் சனியும் நல்லவர்கள் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துடலாம். துலா லக்ன ஜாதகத்திற்கு புதனும் சனியும் நல்லவர்கள். இதில் முதன்மையான சுபர் வந்து சனி பகவான். இதில் ஏன் அந்த சூட்சம் வருதுன்னா, நீங்கள் 12ஆம் இடங்கிற விரயஸ்தானம் புதனுடையதுங்கும் போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அதே புதனே விரயத்தையும் வெகுவாக தரக்கூடியவருங்கிற விதி இந்த இடத்துல பொருந்தி வரும். கலப்பு பலன்கள் தான். விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு சூரிய சந்திரர்கள் நல்லவர்கள், குரு தான் மிகச்சிறந்த யோகாதிபதி அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு உங்களுக்கு சந்திரன் நல்லவராக இருந்தாலும் அட்டமாதிபத்தியம் கொண்டவராகிறார், செவ்வாய் நல்லவராக இருந்தாலும் விரையாதிபத்தியம் கொண்டவராவார், சூரியன் மட்டுமே முழு சுபராவார். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் பாதகாதிபதி புதனோடு சேர்ந்தே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கனால அவரும் 50-50 நல்லவர்னு வருவார். இதுதான் உபய லக்னங்களுடைய பலகீனம். ஒரு மகர லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் நல்லவர்கள்னு வரும்போது புதனுக்கு 6ஆம் ஆதிபத்தியமும் இருக்குங்கிறத நம்ம மறந்துட முடியாது. கும்பலக்கண ஜாதகத்துக்கும் அதே புதனும் சுக்கிரனும் நல்லவர்களாக வருவாங்க. இங்கே சுக்கிரனுக்கு பாதகாதிபத்தியம், புதனுக்கு 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் வருங்கிறதையும் மறக்கக்கூடாது. ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் முழு சுபராகி சந்திரன் நல்லவராக மாறும்போதே சூரியன் 6ஆம் இடத்துக்கும் வேலையை செய்வாருங்கிற விதியையும் கொடுக்கும். அப்போ 12 லக்னங்களுக்கும் நல்லவர்கள்ங்கிறத மூல நூல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவர்கள் அல்லாத எதிரிகள் கூட சந்தர்ப்பவாத கூட்டணியினால் தாங்கள் நின்ற வீட்டின் அடிப்படையில் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர்களாக மாறி நல்லவங்க வேஷம் போடுறதுக்கும் நம்ம ஜாதகங்களில் நிறைய ஜாதகங்களை பார்க்க முடியும். ஒரு தனுசு லக்ன ஜாதகம் சுக்கிரமகா திசையில் படித்து டாக்டராகி எம்டி மேல் படிப்பும் படித்து உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கும்போது தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதவர் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகவே ஆகாதுங்கும்போது, ஆனால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய 3, 6, 10, 11ங்கிற உபஜயஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த ஜாதகரை போட்டி போட்டு படிக்க வச்சு மேலே கொண்டு வந்து நல்ல உயரம், அந்தஸ்து, சௌகரியங்கள் கொடுக்குறார். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுடைய இயல்பான விதியின்படி அவர் 6ஆம் அதிபத்தியத்தை பெறும்போது சுக்கிரன் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய மிக முக்கிய ஸ்தானத்துக்கு அதிபத்தியமாக வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே தனுசு லக்னத்துக்கு அதே சுக்கிர திசையில் ஒரு திருமணம் நடந்து தோற்றும் போகுது, ஃபெயிலியர் ஆகும். அப்போ படிப்பை கொடுக்குறார், உயர்கல்வி கொடுக்குறார், சமுதாய அந்தஸ்தை கொடுக்குறார், கூடவே தன்னுடைய 6ஆம் இடத்து வேலையையும் ஒன்று ஆதிபத்திய ரீதியாகவோ அல்லது தனது காரகத்துவ ரீதியாக ஜாதகருக்கு செஞ்சு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் நல்லவங்க போடுற வேஷம்.
அவயோக கிரகங்கள் நமக்கு நன்மைகள் தருதுன்னா அதில் கூடவே மறக்க முடியாத ஒரு வேதனையும் வலியையும் சேர்த்துத்தான் தரும். யோக கிரகங்கள் நமக்கு தீமையை தரும்போது, யோக கிரகம்தான் தீமையை தரும்போது அதை நமக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையோடும் மன உறுதியோடும் திடகாத்திரத்தோடும் அதை கடந்து போவாங்க. இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். ஸோ இங்கே நல்லவர் கெட்டவர் பாகுபாடுங்கிறது இல்லை, எல்லாமே சந்தர்ப்பம்தான். இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு பொருந்தி வரக்கூடிய ஒரு விதியானது இன்னொருத்தருக்கு நிச்சயமாக பொருந்தாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நைட்டானால் 2 இட்லி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். என்னால் அது முடியவே முடியாது. 2 இட்லிலாம் சாப்பிட்டேன்னா நான் 12 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். இது வித்தியாசம் என்ன? அவருடைய ஜீரண சக்திக்கும் என்னுடைய ஜீரண சக்திக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் தன்மையும் எப்படி வித்தியாசப்படுதோ அதே மாதிரி ஜாதகங்களும் ஒவ்வொரு கிரகத்தின் இருப்பு, வீடு, அந்த தளம் தரும் வலிமை, இந்த லக்கணத்துக்கு அவங்க என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற சூட்சுமத்தின் அடிப்படையில் நன்மை தீமைகளை கலந்தே தரும் தகுதி உடையவைங்கிறதுனால இங்கே நல்லவர் கெட்டவர் அனைவரும் தான். நீங்கள் நல்லவரா? ஆமாம். நீங்கள் கெட்டவரா? ஆமாம். இது சந்தர்ப்பவாத கூட்டணிகளைத்தான் கிரகங்கள் முடிவு செய்யும் என்று கூறி, அது துல்லியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.